ஒரு சூப்பரான ஸ்விங் ஃபுட்டர் தான் இன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன். இந்த ஃபுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற ஃபுட்டர் மாதிரி தான் இந்த ஃபுட்டரும் இருக்கும். ஆனால் இந்த ஃபுட்டருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம லூஸ் டைட் பண்ணிக்கலாம். ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இதை மாட்டுறது ஒரு டைம் மாட்டிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக ஃபுட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபுட்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் நமக்கு ஸ்டிச் ஆகுது. அதுவே அந்த ஃபூட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை லைட்டாக வந்து நீங்கள் டைட் கொடுத்துட்டு நம்மளோட டென்ஷன் டிஸ்க் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு ஃப்ரில் வந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன ஃப்ரில் வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஃபூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரில் வச்சுக்கலாம். ஸ்க்ரூவை இன்னும் டைட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ரொம்ப பக்கத்தில் வந்து ஃப்ரில் கிடைக்கும். இந்த ஃபூட்டரை சின்ன மிஷின் பெரிய மிஷின் ரெண்டுக்குமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணி விடுறேன், செக் பண்ணிக்கோங்க.